இப்போ பார்சல் சார்ஜும் ஏறுது, ஒரு பாக்ஸ்ல வர வால்யூமும் கம்மியாகுது, டைம் டியூரேஷனும் ஜாஸ்தி ஆகுது. அப்ப மத்த ஊர்ல மீன்லாம் ரேட் ஏறிடுமே. பண்ணிக்கிறேன் இங்க லோக்கல் ட்ரெயின்ல ஃபிஷ் பாக்ஸ் ஏத்துவீங்களா? ஆர் மெட்ரோல வந்து எடுத்துட்டு போக முடியுமா, இல்ல அலோவ் பண்ணுவீங்களா? 4 நாளைக்கு நீங்க பார்சலே போடலையா? போட முடியல பஸ் பார்சல்லாம். இப்ப ஃபிஷ் ஃபுட்னா நான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, சாகாது. மீன் ஃபிளைட்லயே போகுமா? ஃபிளைட்ல. அப்ப கப்பல்லாம் போட முடியாது, செத்துரும். குளத்தூர் தான் வந்திருக்கோம். எல்லாரும் வித்தியாசமா பாக்கிறதுனால ஓரமா ஒதுங்கிருந்து பேசுறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பேக்கிங். ஸோ ஃபிஷஸ்லாம் மார்க்கெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மெத்தட்ல அனுப்புவாங்க வெளியே. இந்த ட்ரெயின்ல, பஸ்ஸில், கொரியர்ல, அது வரைக்கும் தான் இந்த 3 மெத்தட்ல அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி என்ன ஃப்ளைட்டு, கப்பல்லாம் அனுப்புவாங்களான்னு தெரியல. இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அது மாறினதுனால ஃபிஷ்ஷை டிஸ்பேச் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த தருண் அக்வாட்டிக்ஸ் அவருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரேன் ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். என்ன கண்டென்ட்னு அவருக்கே தெரியாது. ஸோ போய் அங்கே போய் என்னன்னு பார்ப்போம். கடுமையான வெயில் அடிச்சிட்டு இருக்கு ப்ரோ. கடையில் ஆள் இல்லை, நீங்க தான் இருக்கீங்க. ரைட்டு. பார்சல் ஒர்க்குங்களா? வீடியோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேனே ப்ரோ. இப்போ இந்த குளத்தூர்ல இருந்து மீன்லாம் அனுப்புறாங்களே, ஆமா ப்ரோ, அது எத்தனை மெத்தட்ல அனுப்புறாங்க? நார்மலா எனக்கு தெரிஞ்சதை நான் முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா கொரியர், பஸ், ட்ரெயின் 3 மெத்தட்ல அனுப்புறாங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா தானே இல்லை? இப்போ மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா பெரிய பெரிய ஹோல்சேலர் இருப்பாங்க, கேரளாவில் இருக்கட்டும், ஹைதராபாத்ல இருக்கட்டும், அதர் ஸ்டேட்ல இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய கண்டெய்னர் 20 feet 40 feet கண்டெய்னர் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து அனுப்புவாங்க. அதில் லோட் பண்ணி அனுப்பிச்சிடும். அது அவங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட். வால்யூம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஃபுல்லாக போகும். ஸோ அங்கே இருக்க ஒரு 10 கடை 20 கடை இல்லை 50 கடை சேர்ந்து ஆர்டர் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துருவாங்க. சீப்பா இருக்கிறதுக்கு சீப்பா இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து டைமிங்க்கு வந்து சேஃபா வந்து சேரும். டைமிங் டிலே எல்லாம் இருக்காது. இப்போ பஸ்னா நின்று வரும், ட்ரெயின்னா டிலே ஆகும். இது இல்லாமல் அவங்க வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி எடுத்து போய் அதை பண்ணுவாங்க. இன்னொன்று மேஜரா யூஸ் பண்ற 2 மெத்தட் வந்து ரொம்ப மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன பாத்தீங்கன்னா ட்ரெயின், அதுக்கப்புறம் பஸ். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடுத்தபடி கம்மியா யூஸ் பண்ற ஒரு மெத்தட் பாத்தீங்கன்னா ஃபிளைட். இது இல்லாம கஸ்டமர்ஸும் வந்து வெளியூர்ல இருந்து வந்து மீன் ஃபிளைட்லயே போகுமா? ஃபிளைட்ல. அப்ப கப்பல் எல்லாம் போட முடியாது, செத்துரும். ஃபிளைட்லயே போதே டைம் ஆகும். கப்பல் அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் போகும். இப்ப சிங்கப்பூர், மலேசியா பாத்தீங்கன்னா அவங்க வந்து கப்பல்ல அனுப்புவாங்க, வருவாங்க. அதெல்லாம் வந்து ஷார்ட் டியூரேஷன் போறதுனால பிரச்சனை இருக்கு. நம்ம இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகல டைமிங்ல. சோ இது தவிர சில கஸ்டமர்ஸ்லாம் வெளியூர்ல இருந்து அவங்களே வெஹிக்கிள் வந்துருவாங்க. இப்ப இன்னோவா கார் எடுத்துட்டு வந்துருவாங்க, அவங்களே லோட் பண்ணி அவங்களே எடுத்துட்டு போவாங்க. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்காது. பட் புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கா, புது வெரைட்டி இருக்கான்னு பாக்கிறதுக்காக வருவாங்க. இப்போ நான் மேக்ஸிமம் மார்க்கெட்ல கேள்விப்படுறதுன்னா அதிகமா ட்ரெயின், பஸ் தான். ஆமா, கரெக்ட். ட்ரெயினுக்கு அடுத்து பஸ் மேக்ஸிமம் வந்து கேள்விப்படுறேன். ஏன்னா ஃபிளைட் வந்து பண்ண முடியாது. ஃபிளைட் வந்து இப்போ காஸ்ட் அதிகம். இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் போட ஒரு கஸ்டமர்னால மட்டும் தான் ஃபிளைட்டை வந்து அஃபோர்ட் பண்ணுறது. அப்போ அவனுக்கு சீப்பா இருக்கும். பல்கா எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ற கடையில ஒரு சிலது தான். ஒரு மொத்தம் ஒரு 1000 பேர்னா அதுல ஒரு 200 பேர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பெருசா பண்ணுவாங்க. பாக்கி 800 பேர் வந்து அன்றாட தேவைக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆர்டர் போட்டு பண்ற ஆளுங்கலாம். ஒரேடியா பல்கா வாங்குறோம், கம்மி தான். பல்கா வாங்குறோம், அதுல சீப்பா இருக்கும். சரி, இப்போ நாங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது ஒரு ஃபிஷ் அனுப்புறோம்னா இந்த மீன் 10 ரூபாய் நான் எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு அனுப்புனா அது வந்து 11 ரூபாய்க்குள்ள நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த மீன் 10 ரூபா தான். இல்ல ப்ரோ, நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லும் போது 10 ரூபான்னு உங்களுக்கு தெளிவா வந்து நான் சொல்லி எக்ஸாம்பிள் இந்த மீன் எக்ஸாம்பிள் நம்ம 10 ரூபாய் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது உங்களுக்கு 10 ரூபா 50 காசு இல்ல 11 ரூபாய்க்கு வர லேண்டிங் காஸ்ட் இருந்தா தான் உங்களால ஒரு பேர் 30 ரூபீஸ் வித்தா ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய் நிக்கும். இல்ல பேர் 50 ரூபாய் வித்தா கொஞ்சம் ப்ராஃபிட் நிக்கும். இது காஸ்டிங் ஜாஸ்தியா வர மாதிரி நான் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன், அது நீங்க விற்கவும் முடியாது. ஏன்னா உங்களுக்கும் உங்க லொக்காலிட்டியில வந்து காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, 10 கடை இருக்கும். இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். ஒரு கவர்ல மேக்ஸிமம் ஃபிஷஸை பேக் பண்ணணும். ஜேர்னி எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு எதுவுமே பேக் பண்ணணும். பிளஸ் சாகாம போய் சேரணும். இது 3 விஷயம். இது ரொம்ப டெலிகேட்டான விஷயம். ஓகே. இப்போ அடுத்து நான் ஒரு திட்ட கேட்டிருந்தேன் ப்ரோ. ஓகே. இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாறினதுனால எதனா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். நிறைய பெரிய லிஸ்டே எடுத்து போலாம்னாப்ல. நீங்க சொல்லுங்க, பஸ் ஸ்டாண்ட் அங்கே மாறினதுனால எதனா இஷ்யூ இருக்கா? ஸோ இதுல சிம்பிளா என்னன்னா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பேசஞ்சர் வர்றது போறது இந்த இஷ்யூலாம் நம்ம ரீசெண்டா நிறைய ஊடகத்துல பாக்குறோம். பஸ் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்பெஷலா இதுல என்ன விஷயம்னா எல்லா ஒரு தொழிலும் வந்து நலிவடையும், அடிபடும். எங்களுக்கு இம்பாக்ட் இருக்கு. என்ன இம்பாக்ட் சொல்றேன், இப்ப ஃபிஷ் ஃபுட்னா நான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் ப்ராப்ளம் கிடையாது, சாகாது. ஃபிஷ் லைவ் ஃபிஷ் செத்துரும். இப்ப நார்மலி வந்து நான்
சிம்பிளா சொல்லணும்னா மார்த்தாண்டம்னு ஒரு ஊருக்கு பார்சல் போற வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 7 மணிக்கு நான் பேக் பண்ணி தமிழ்நாடுக்குள்ள இருக்கா? ஆமா தமிழ்நாடு. இப்ப நான் 7 மணிக்கு இங்க பேக் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 7 மணிக்கு பேக் பண்ணி கொடுத்தா அவங்க எடுத்துட்டு போய் ஒரு 9 மணி பஸ் 10 மணி வண்டி வந்து கோயம்பேடுல லோட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 8 o'clock கிடைக்கும். அங்க மாத்தாண்டத்துல கிடைக்கும். சோ எங்களுக்கு அந்த ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா 12 to 15 hours வந்து நாங்க பேக்கிங் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் பண்ணுவோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கிளம்பாக்கம் மாத்திட்டாங்க. சோ 7 மணிக்கு நான் கொடுக்க வேண்டிய பார்சல வந்து எனக்கு 3 மணிக்கு கொடுக்க சொல்லி சொல்லிட்டாங்க. சோ ரெகுலரா பாத்தீங்கன்னா காலங்கத்துல ஒர்க் இருக்கும். எனக்கு 2 ஷிஃப்ட் 10ல இருந்து 3:30 வரையும் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். காலைல 10 மணில 3:30 வரையும் மார்னிங் பார்சல்ஸ் இந்த ட்ரெயின் பார்சல்ஸ் தான் ஃபுல்லா டிஸ்பேச் பண்ணுவோம். இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 3:30 4 o'clock லஞ்ச் சாப்பிட்டு 5 o'clock ஒர்க் ஆரம்பிச்சு ஈவினிங் பண்ணுவோம். இப்போ மொத்தமே எங்களை எப்படி மாறி போச்சுன்னா நாங்க எல்லாமே 3 o'clock ஆல்மோஸ்ட் கொடுக்கணும். கோயம்பேடுல இருந்து ஒரு சில டிராவல்ஸ் தான் போகுது. அந்த சில டிராவல்ஸுக்கு மட்டும் தான் லேட்டா கொடுக்கணும் தவிர பாக்கி எல்லாத்துக்கும் நான் மேஜரா 3 மணிக்கு கொடுத்தாகணும். சோ மார்னிங் ஒர்க்கும் கிளாஷ் ஆகுது, ஈவினிங் ஒர்க்கும் கிளாஷ் ஆகுது. இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு சில ஆஃபீஸ்ல வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கு. இந்த ஆம்னி பஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆஃபீஸ் இன்னும் போடல, நாங்க ஆஃபீஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆஃபீஸ் அவங்க போற வரையும் ஒரு சில லொக்காலிட்டிக்கு வந்து நம்மளால பார்சல் போட முடியாத ஒரு சூழல் இருக்கு. இது வந்து டெய்லி பேசிஸ் வந்து எங்களுக்கு இப்போ ஹோல்சேல்னால டெய்லி பேசிஸ் பிசினஸ் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் அந்த கிளம்பாக்கம் மாத்தி 4 நாள் வந்து நாங்க ஷிப் பண்ணல, பார்சல் பண்ணல. சோ அதுக்கான இம்பாக்ட வந்து இப்போ நான் ஃபேஸ் பண்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இஎம்ஐ செகண்ட் 4 நாளைக்கு நீங்க பார்சலே போடலையா? போட முடியல பஸ் பார்சல் தான். என்ன ரீசன் அது? பஸ் ஆபீஸ் இன்னும் சேஞ்ச் டக்குன்னு ஏதோ மாத்துனாங்க இந்த கோயம்பேடுல இருந்து கிளம்பாக்கம். அந்த மாத்தினப்ப அப்ப உங்களுக்கு லேட்டா தானே தெரிஞ்சிருக்கும். அப்ப பார்சல் எல்லாம் கட்டி வச்சிருந்திருப்பீங்களா? பார்சல் எல்லாம் கட்டி வைக்கல, ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க நீங்க பார்சல் எல்லாம் கட்டாதீங்க, ஆபீஸ் ஃபிக்ஸ் ஆகிற வரை நீங்க எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. சோ நாங்க டெய்லி நார்மலி டெய்லி வந்து எனக்கு கோயம்புத்தூர் இங்க பஸ் இருந்தாலும் நான் டெய்லி மார்னிங் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஏன்னா திடீர்னு பஸ் வரல, பஸ் லேட் ஆயிடுச்சு, பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கிறதுனால நாங்க வில் கெட் கன்ஃபார்ம் பண்ணதா எல்லா ஊருக்குமே நாங்க பார்சல் போடுறது. ட்ரெயின் கூட அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சில நேரத்துல டெய்லி ட்ரெயின் வரும், சில நேரத்துல வராது, டிலே ஆகும். 12 மணி நேரம் 15 மணி நேரம் டிலே எல்லாம் இருக்கும். அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த 15 மணி நேரம் இப்போ ஹைதராபாத்ல இருந்து இங்க சென்னைக்கு டிலேவா வந்துச்சுன்னா நான் இங்க கட்டி வச்சேன் யூஸ்வல் டைம், இங்க 15 hours பேக்கிங்லேயே டிலே ஆயிடும். பிளஸ் ஹைதராபாத் போறதுக்கு இன்னும் 12 hours தான் 28 மணி நேரம் கிட்ட ஆயிடும். 24 மணி நேரத்துக்கு நான் 12 மணி நேரம் பேக் பண்ண விஷயம் 28 மணி நேரம் தான் எப்படி கவர்ல உயிரோட இருக்கும். அப்படியே உயிரோட இருந்தாலும் வீக் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட டேங்க்ல போய் ரொம்ப சர்வே ஆகுது. சோ சர்வே ஆகாதனால முடிஞ்சு போச்சு. அவங்க எடுத்து ஒரு போட்டோ வீடியோ எடுத்துட்டு இது போல ஆயிடுச்சு ப்ரோ, நீங்க இப்ப லெஸ் பண்ணுங்கன்னா வேற வழியே கிடையாது, நாங்க பண்ணியோம். இத ரிசீவ் ஆகிறப்ப அவங்க கிட்ட உயிரோட இருக்கணும், ரிசீவ் கண்டிஷனாவும் இருக்கணும். கண்டிஷனா உயிரோட இருக்க மட்டும் கண்டிஷனா இருக்கும், சாகர கண்டிஷன்ல இருக்க கூடாது. சாகர கண்டிஷன்ல இருக்க அதான் ஆப்வியஸ். சோ இப்போ கிளம்பக்கம் மாத்தினா சொன்னது ஃபர்ஸ்ட் டைமிங் இஷ்யூ. சோ இங்க பேக்கிங் ஹவர்ஸ் போகுது. இப்போ ஒரு கவர்ல நான் 100 கோல்டு கட்டுறேன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இங்க நான் மாத்தாண்டம் சொன்ன மாதிரி இப்ப நான் அதை கட்ட முடியாது, 50 மீன் தான் கட்ட முடியும். சோ இப்போ அந்த 50 மீன் தான் அந்த கவர்ல நான் கட்டுறேன்னா அப்ப அந்த கஸ்டமரோட டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. சோ அதுக்கப்புறம் வந்து இது பிரிச்சுக்க முடியாதா? பிரிச்சுக்க முடியாதா? அதாவது இப்ப இன்னைக்கு பார்சல் நாளைக்கு நான் போடுறேன், நாளைக்கு போடுறேன் அப்படின்னு பார்சல்ஸ் பிரிச்சுக்க முடியாதா? இல்ல பார்சல்ஸ் பிரிச்சுக்கிறது ப்ராப்ளம் இல்ல ப்ரோ. ஒரு கவர்ல 100 மீன் போடுற இடத்துல இந்த இப்ப 3 மணிக்கு கொடுக்குறேன், 7 மணிக்கு கொடுக்குறேன், நான் 3 மணிக்கு கொடுக்குறேன்னா நான் 100 மீன் டைம் அதிகமாகுது. ஓகே, டைம் டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும்போது அதுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லையா? சோ கம்மி பண்ண வேண்டியதா, ஃபிஷ் கம்மி பண்ண வேண்டியது, பாதி ஆகுது. ரைட் இப்ப புரிஞ்சிருச்சு. பாக்ஸ் சார்ஜஸ் வந்து டிராவல் சார்ஜ் பண்றது நோ சேஞ்ச், அதேதான். இப்ப இன்னொரு பெரிய இஷ்யூ, இங்க இருந்து கோயம்பேடுக்கு நாங்க எடுத்துட்டு போறதுக்கு 50 to 60 rupees வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து புக்கிங் சார்ஜ் கொடுக்குறோம். இப்ப கிளம்பாக்கம் போறதுக்கு நான் 100 ரூபாய் கொடுக்குறேன். சோ இது அகைன் எங்க தலையில விழுது. ஓகே. சோ இது எங்க தலையில விழும்போது வேற வழி இல்ல. லாஸ்ட் டைம் நான் பில்லு போட்டேன், எனக்கு ஒரு புதுசா சேஞ்ச் நான் போட்டேன். எல்லாமே வந்து எனக்கு 100 rupees, பட் நான் ரெகுலர் பில்லு தான் போட்டேன் கஸ்டமர். அதெல்லாம் லாஸ்ட் இப்போ ஒரு கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி நான் டக்குன்னு மாத்த முடியாது ப்ரோ, இப்படி மாறிச்சு இது கொடுங்க சொல்ல முடியாது. பார்சல் போட்டேன், இப்போ அந்த பில்லு முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு சொல்லுவேன் ப்ரோ அந்த பில்லு இதாச்சு, நெக்ஸ்ட் பில்ல இருந்து நீங்க வந்து ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது போல ஆகுது. ஸோ பார்சல் சார்ஜும் ஏறுது, ஒரு பாக்ஸ்ல வர வால்யூமும் கம்மியாகுது, டைம் டியூரேஷனும் ஜாஸ்தி ஆகுது. அப்ப மத்த ஊர்ல மீன்லாம் ரேட் ஏறிடுமே? மத்த ஊர்ல மீன் ரேட் ஏறிடும்ன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனா பிரச்சனை ஒரு விஷயம் என்னன்னா அவ்வளவு ஈஸியா வந்து பிரைஸ் ஒரு அக்வேரியம் செல்லனால ஏத்த முடியாது. இதுதான் உண்மையான ரியாலிட்டி. அங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப 30 ரூபாய்க்கு ஒரு சின்ன ஸ்மால் கோல்டு ஒரு பேர் வித்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 ரூபா வித்துட்டு இருப்பாங்க. 30 இப்ப இன்னைக்கு டேட்ல 30 ரூபா கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க காஸ்டே 30 ரூபா கிட்ட வந்துடும் ஒரு பேர் அங்க லேண்டிங் ஆகும்போது. இங்க இந்த டிராவல் சார்ஜ், அங்க டிராவல் சார்ஜ் இதெல்லாம் கணக்கு போட்டா. சோ அப்போ 40 ரூபா இல்ல 50 ரூபா நாங்க ரேட் ஏத்தும் போது கஸ்டமர்ஸ் கேள்வி கேட்பாங்க, ஏன் வந்து ரேட் ஏத்துறீங்க? 30 ரூபா தானே கொடுத்துறீங்க. ஆமா, இத்தனை மாசம் வந்து நம்ம 30 ரூபா கொடுத்துருந்தா இப்ப திடீர்னு ரேட் ஏறிச்சுன்னும் போது ஒத்துக்க மாட்டாங்க. இதுல நிறைய பேர் லாஸ் ஆகும்.
நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் லாஸ் ஆவாங்க. ஏன்னா இப்போ ஓன் வெஹிக்கிள், நான் ஓன் வெஹிக்கிள் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஓன் வெஹிக்கிள் வச்சு இங்கேருந்து எடுத்து போனேன், என் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சீப்பர், குவான்டிட்டி நிறைய பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். சின்ன அக்வேரியம் ஷாப் கீப்பர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். இந்த ஃபீல்டில் இது ஒரு பெரிய டெவஸ்டேஷன் சொல்லலாம். இல்ல அது எப்படி அவுட்கம் பண்ணி வர முடியும்? இப்ப சீக்கிரமா பண்றீங்க, பார்சல் போடுறேன்றீங்க, வேற எதுவும் பண்ண முடியாதா? நம்மளால முடிஞ்ச இதுல எதுவும் பண்றதுக்கு இல்ல ப்ரோ. பிகாஸ் இந்த கான்ஸ்டியூஷன் இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்ல நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்ஜெக்ட் பண்ணல, வெல்ஃபேரா இருந்தா கண்டிப்பா பண்ணியே ஆகணும். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரீசன்ட் சில இஷ்யூலாம் ஆச்சு, வீடு காலி பண்ண சொன்னாங்க, நிறைய பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது கூட என்ன வந்ததுன்னா, கவர்மெண்ட் இடம் கேட்டா யூ ஹேவ் டு கிவ் இட் இருந்தா கோர்ட்லயும் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க பண்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணி வைக்குது கேளம்பாக்கத்துக்கு. சரிங்களா? கேளம்பாக்கம் மூவ் பண்றதுனால மூவ் பண்ணி தான் ஆகணும். நோ அப்ஜெக்ஷன். நம்ம என்ன சொல்றோம், ஃபெசிலிட்டேஷன் கரெக்டாக பண்ணி கொடுங்க, எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க, ஸோ தட் லாஸ் ஆகாத அளவுக்கு பண்ணுங்க. இப்போ சிம்பிளா என்ன சொல்லிடுவாங்கன்னா, கிளம்பாக்கம் மூவ் ஆயிட்டோம், இங்கேருந்து வந்து உங்களுக்கு 6 monthsல ட்ரெயின் வந்துடும், இன்னொரு 1 வருஷத்துல மெட்ரோ வந்து மாதாவரத்தில் கட்டி மெட்ரோ வந்துடும். ஓகே ஃபைன், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின்ல ஃபிஷ் பாக்ஸ் ஏற்றுவீங்களா? ஆர் மெட்ரோல வந்து எடுத்துட்டு போக முடியுமா, இல்லை அலோவ் பண்ணுவீங்களா? புரியுதுங்களா? எல்லாம் பேசஞ்சருக்காக பண்றாங்க. பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. இவ்வளவு பெரிய ரெவன்யூ கொடுக்குறேன், இவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் டேக்ஸ் நிறைய பே பண்றாங்க ப்ரோ. என்னோட டேக்ஸ் நான் பே பண்ண ஒரு நல்ல டீசென்டான அமௌண்ட். என்னை விட பெரிய பெரிய ஆளுங்களும் ஒரு 200-300 பேர் இருக்காங்க, இல்ல 1000 பேர் கூட இருக்கலாம். அவங்க பே பண்ற டாக்ஸ் அமௌண்ட்டே பெரிய வருமானம். ஸோ அந்த டாக்ஸ் அமௌண்ட் இதுக்கு ஓரளவு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு போலாமேன்றதான் என்னோட ஃபேக்டே. தவிர நீங்க வேற இடத்துல இருந்து ஒதுக்கி நீங்க இங்க கொடுங்கன்னு சொல்லல. இருக்கிற ஃபண்டை யூஸ் பண்ணுங்க. இப்ப ஃபிஷரிஸ்க்கும் அவ்வளோ சப்சிடிஸ் இருக்கு, அவ்வளோ ஃபண்டு வருது, யாருமே யூஸ் பண்றது இல்ல. 50% கூட யூட்டிலைஸ் ஆகல. வருஷம் சரண்டர் தான் பண்றாங்க, திரும்பி யூஸ் பண்ண முடியல, இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஆர் வேற எங்கேயாவது வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு கணக்கு காமிக்கிறாங்க. இவ்வளவுதான் நடக்குது. அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணாலும் இந்த ஃபீல்டு எங்கேயோ போகும் வரும்ன்றது தான் என்னோட கருத்து. இதுக்கு சங்கம் அந்த மாதிரி இல்லையா? அக்வேரியம் பேசிக்கணும், நீங்க எல்லாம் போய் கோரிக்கை வைக்கிற மாதிரி. இப்போ இல்லையே 4-5 சங்கம் இருக்கு ப்ரோ. நான் இல்லைன்னு இருக்கு, நிறைய சங்கம் இங்கே இருக்கு. அதுலயே ஒரு ஆக்டிவா வந்து யாரும் செயல் பண்ண முடியல. ஏன்னா இப்போ எனக்கு நான் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. எனக்கு என்ன தேவை, என்ன சுத்தி என்ன தேவை. ஸோ இன்னொரு இதுக்குள்ள நம்ம நீங்களும் நானும் சங்கத்துல இருக்கோம், திடீர்னு உங்களுக்கு எனக்கு சண்டை ஆயிடுச்சு, நீங்க போய் ஒரு சங்கம் ஓப்பன் பண்றீங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு நீங்க அப்படி இருக்கீங்க. இது வந்து என்னன்னா, ஒன்றிச்சு ஒரே சங்கமா இருந்தா மட்டும்தான் இதை வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். இல்ல 4-5 சங்கம் இருக்கட்டும், டிஸ்கஸ் பண்ணி ஃபைட் பண்ணணும். இன்னொன்னு, அவங்க எல்லாம் வந்து ஃபைட் பண்ணிருக்காங்க. கேட்டு 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 டயர்ட் ஆகி இந்த ஃபிஷஸ் ஆஃபீஸ் போனா போய் சார் அப்படின்னு கை கட்டி இப்படி நிக்கணும், காலைல வந்தா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஈவினிங் வெயிட் பண்ணி வைக்கிறது. அந்த டைம்ல நான் டெய்லி என் பழப்பா போனா இல்ல நாள் பூரா உட்காந்து வேஸ்ட் பண்ணுவேன். நான் சொல்லுங்க. ஸோ டைம் பாஸ் ஆகும் போதெல்லாம் அவன் ஃபோன் ஃபிஷ் செட் பண்ணோம், சார் கேட்டாங்க, மேடம் கேட்டாங்க, இந்த டேங்கர் செட் பண்ண வாங்க அப்படி போங்கன்னுவாங்க. அதுக்கு பேமெண்ட்டும் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி மிஸ்யூஸ் நீங்க பண்ணீங்கன்னா, நான் வந்து எதுக்கே அவங்க மானியம் வாங்கணும், நான் ஏன் சப்சிடி வாங்கணும்? தரவே தேவையில்ல. என்னால எனக்கு தெம்பு இருக்கு. உனக்கு நான் சப்போஸ் ஒரு வருஷத்துல ஒரு 5 தொட்டி 10 தொட்டி கேட்கறாங்க வச்சுக்கோங்க, ஒரு 50,000 ரூபாய் செலவாகுது. அந்த 50,000 முதல் போட்டு நானே சம்பாதிச்சுட்டு போகலாம். நான் எதுக்கு கையும் கட்டி உன் காலையும் விழுந்து உனக்கு எல்லாமும் பண்ணி கொடுக்கணுன்றதுதான் ஃபேக்ட். இது எப்படி ஆகி போச்சுன்னா, சிம்பிள் கான்செப்ட். நான் எங்கேயோ ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கனால கஸ்டமர் வாழல, அதை நல்லா உனக்கு புரிஞ்சுக்கணும். நிறைய செல்லர்ஸ்க்கு இருக்க ஒரு ஆட்டிடியூட்னா, என்னாலதான் நீ வாழன்ற அக்வேரியம் ஷாப்கீப்பர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, அந்த கஸ்டமர்ஸ் கொடுக்குற ஆர்டர் தான் நாங்கள் பொழப்பு நடத்துறோம். நாங்கள் கொடுக்குற சேலரியில் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து பொழப்பு நடத்துறாங்க. இப்படிதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இயங்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் நம்மளோட டேக்ஸ் பண்ணது தான் அவங்களும் சம்பளம் வாங்குறாங்க. சம்பளம் வாங்கிட்டு அதுல தான் அவங்க லைஃப்பை ரன் பண்றாங்க. ஒரு கார் கிடைக்குதுன்னா எவங்க வீட்டு காசு, ஒரு கெத்தா ஒரு ஹாஸ்டல் போஸ்ட் கட்டிங்கன்னா எவங்க வீட்டு காசு. இப்போ நான் சிம்பிளா சொன்னா சொல்லுவாங்க, நீங்க படிக்காதவங்க உங்களுக்கு என்ன தெரியும், நாங்க படிச்ச அதிகாரின்னுவாங்க. ஐக்யூ டெஸ்ட் வச்சா ஃபிஷர்ஸ்லுக்கு எவனும், நான் சொல்றேன், நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சா அவங்க எல்லாருமே ஈஸியா நான் தோக்கச்சிருவேன். எனக்கும் டேலண்ட் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஃபீல்ட்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, படிச்சவங்க, டேலண்ட் இருக்கவங்க. இன்ஃபீல்டு நாலேஜ் வந்து ஃபீல்ட்ல இருக்கவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு பிசினஸ் எடுத்து நடத்துறது ஈஸி கிடையாது. ஒரு பிசினஸ் எடுத்து நடத்துறான்னா ஆல்ரெடி அவன் குவாலிஃபைடு. படிக்கணும்னு அவசியம் இல்லை, படிப்பறிவு தேவையில்லை. பிசினஸ்ல வந்து லாஸ் ஆகி ஏதாவது ஒரு அடிபட்டு லெசன் கத்துக்கிட்டு தே கெட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. இவங்க எல்லாருமே நாலேஜ் ஜாஸ்தியா இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு போக்கு என்னைக்கு மாறுதோ மாறணும்ன்றது எதிர்பார்க்கிறோம். ஸோ லெட்ஸ் சி இந்த கிளம்பக்கம் விஷயம் எப்படி போகுது, கவர்மெண்ட் என்ன சொல்லுது, என்ன சப்போர்ட் பண்ணுது, யாருன்னா எதனாவது வந்து இந்த ஃபீல்டுக்கு ஸ்பெஷலாவெல்லாம் ஒன்றும் பண்ண பண்ண வேண்டியது பண்ணாலே நாங்கள் வந்து வியாபாரம் பார்த்துக்கிறோம், நாங்கள் பண்ணிக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை ப்ரோ சொல்றதுக்கு. சரி ப்ரோ, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.